நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். நாங்கள் கூடிடுவோம், தேவனை தேடிடுவோம், நாங்கள் எழும்பிடுவோம், எங்கும் முழங்கிடுவோம். கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம், கர்த்தரே தேவன் என்று சொல்லுவோம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. Arise for God, ablaze for God, anchor in God, we will do anything for God. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த அப்ளைஸ் ப்ரோக்ராம்ல உங்களை பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏய் க்ளோரி, இங்க பாரு, என்கிட்ட 7 காயின் இருக்குது. என்கிட்ட ஒரு காயினுமே இல்லை, எனக்கும் கொஞ்சம் தாயேன். சரி, என்கிட்ட 7 காயின் இருக்கு. நீ 2 காயின் வச்சுக்கோ, நான் மிச்சம் 5 காயின் வச்சுக்கிறேன். என்னப்பா 2 தான் தந்திருக்க, கூட கொஞ்சம் தாயேன் ப்ளீஸ். இந்தா, இன்னும் 2 காயின் வச்சுக்கோ, நான் 3 காயின் வச்சுக்கிறேன். கூட கொஞ்சம் தாயேன், ஒரு 2 காயின் ப்ளீஸ். ஒரு 2 காயின் தாயேன். இல்லப்பா, இதெல்லாம் ரொம்ப ஓவர்ப்பா. தாப்பா, ஃப்ரெண்டு தான், நான் தாயேன். சரி, இந்தா, இன்னும் 2 காயின் வச்சுக்கோ, மிச்சம் 1 காயின் வச்சுக்கிறேன். அந்த ஒரு காயினும் கிடைக்குமா? நான் உனக்கு பதிலாக நான் வச்சுப்பேன், அவ்வளோதானே. இதெல்லாம் ரொம்ப ஓவர் க்ளோரி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் க்ளோரி பண்ணுறது நியாயமே இல்லை. நியாயமா நியாயம் இல்லையா? பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸே நியாயம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. என்னப்பா, ஒரு காயின் தானே. இதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளுக்கு 7 நாள் கொடுத்துருக்காங்க. அதில் 6 நாள் தான் உங்களுடைய பர்சனல் திங்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்க ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அந்த 7வது நாளில் தான் ஏசப்பா எனக்கு தரும்படியாக கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அந்த 7வது நாளையும் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணாமல் சர்ச்சுக்கு போகாமல் இருக்கக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லை. அதனால் 7வது நாள் சண்டே எப்பவுமே ஆண்டவரை துதிக்கிறவங்களா இருக்கணும். கண்டிப்பாக ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணணும். ஸோ அதனால க்ளோரி, இன்னைக்கோட டாபிக் என்னன்னு சொல்லிடலாமா? துதி செலுத்துங்கள். ஸோ இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ். எஸ், இந்த மந்த்துடைய தீம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே? எஸ், துதி செலுத்து. அந்த தீம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் புதுசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ், துதி செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் நம்மளுடைய லைஃப்பில். நம்மளை ஆண்டவர் உருவாக்கும் போதே துதி செலுத்துறதுக்காக தான் ஆண்டவர் மனுஷங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. தேவதூதர்கள் தான் 24/7 அங்கே பரலோகத்தில் தேவனை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் ஏசப்பா மனுஷங்களுடைய துதியில் ரொம்ப பிரியப்படுறாங்க குட்டீஸ். அது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைங்களுடைய துதி ஏசப்பா இன்னும் அதிகமாக விரும்புகிறாங்க. ஓகே குட்டீஸ், இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லும்
நிறைய எக்ஸைட்டிங்கான செக்மெண்ட்ஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் பாருங்கள் குட்டீஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணலாம். பி லைக் ஜீசஸ் நமக்கு நல்லா தெரிஞ்ச சாங் தான். எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆக்ஷனோட பண்ணலாம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? வித் மியூசிக். Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. அவர் ஜெபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. அவர் ஜெபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. நீயும் நானும் அவரைப் போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். நீயும் நானும் அவரைப் போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. அவர் செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. அவர் செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. நீயும் நானும் அவரைப் போல மாறணும், அவரைப் போல பொறுமையாக இருக்கணும். நீயும் நானும் அவரைப் போல மாறணும், அவரைப் போல பொறுமையாக இருக்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Oh, 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 oh. வாவ் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. வெரி குட் குட்டீஸ். எஸ், இந்த சாங்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், அப்படி தானே? நம்ம ஜீசஸை போல் எல்லா காரியத்துலேயும் இருக்கணும். நம்ம செயலில், நம்ம ஜெபத்தில், எல்லாத்துலேயும் ஜீசஸை போல் நம்ம இருக்கணும். உண்மையான ஆராதனை எது தெரியுமா? உண்மையான நம்ம துதி எது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஏசப்பாவை நம்ம துதிக்கிறது. வாழ்க்கை மூலம் எப்படி ஏசப்பாவை துதிக்க முடியும்? நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழும்போது நம்ம வாழ்க்கை மூலமாக ஏசப்பாவை நம்ம துதிக்கிறோன்னு அர்த்தம். ஓகேவா? நம்ம வாயினால் துதி செலுத்துறதை விட நம்ம வாழ்க்கையில நம்ம துதி செலுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குட்டீஸ். ஓகே, நம்ம இதே சாங்கை இன்னொரு வாட்டி ஆக்ஷனோட சேர்ந்து பண்ணலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? ஓகே, வித் மியூசிக். Every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day.
அவர் ஜெபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. அவர் ஜெபத்தில் வல்லமை இருந்தது, அவர் கரத்தில் அற்புதம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. அவர் செயலில் தாழ்மை இருந்தது, அவர் வாழ்வில் பரிசுத்தம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Oh, 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 குட்டீஸ் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. வெரி குட் குட்டீஸ். ஓகே, நம்ம வாழ்க்கை மூலம் நம்ம ஏசப்பாவை துதிக்க முடியும். வேறு எப்படிலாம் நம்ம ஏசப்பாவை துதிக்கலாம்? நம்ம தேவன் நமக்கு செய்த நன்மையெல்லாம் எண்ணி ஏசப்பாவை நம்ம துதிக்கலாம். அப்படி தானே? நமக்கு ஏசப்பா எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்குறாங்க. அப்படி தானே? நம்மளை குணமாக்கி இருக்கிறாங்க, நமக்கு நல்ல உணவு உடக்கிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோடு இருக்கிறதே அவருடைய கிருபை தான். ஸோ எல்லாவற்றையும் நம்ம எண்ணி எண்ணி அவரை நம்ம துதிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? இன்னும் இந்த துதியை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தடுத்து நமக்கு நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு குட்டீஸ். அடுத்த செக்மெண்ட் போகலாமா? Over to next segment. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் பண்ணீங்களா? நீங்கள் இதே மாதிரி இந்த பாட்டெலாம் தினமும் வீட்டில் ஆக்ஷன் பண்ணி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க. க்ளோரி, நீ வேஸ்டான திங்ஸ்லாம் என்ன பண்ணுவ? வேஸ்ட்னா தூக்கி குப்பையில் போடுவேன். ஆனால் தூக்கி குப்பையில் போடுற திங்ஸை யூஸ் பண்ணலான்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி? அதை பற்றி தான் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். Over to waste to use. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God, we will ablaze for God, we will anchor in God, we will do anything for God. Arise for God, ablaze for God, anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன தீமில் பார்த்துட்ருக்கோம்? துதி. ஆண்டவர் எப்படி துதிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட் டைம்லையும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். சரியா? ஆண்டவரை துதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். நம்ம கிராஃப்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், பேப்பர் பிளேட், ரிப்பன், கம் அண்ட் கொஞ்சம் பாஸ்தா. சரியா? இப்போ நம்ம கிராஃப்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் அக்கா வந்து இந்த மாதிரி பாஸ்தாவெலாம் எடுத்துக்க போகிறேன். சரியா? நீங்களும் உங்கள் மம்மிகிட்ட கேட்டு இந்த மாதிரி பாஸ்தா வந்து எடுத்து இதில் வந்து போட்டுக்கோங்க. சரியா? போட்டதுக்கப்புறம் இப்படி நம்ம ரிப்பன் வச்சுருக்கோமா, அதை இப்படி ஒரு சைடில் அண்ட் இப்படி ஒரு சைடில் நம்ம கிராஸாக இந்த மாதிரி வச்சுக்க போகிறோம்.
அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி கம் போட்டு இது அப்படியே மேலே நம்ம இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். சரியா? இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லா சவுண்ட் வரும். நீங்கள் பாட்டு பாடும்போது இந்த மாதிரி நீங்கள் தட்டி நீங்கள் வந்து ஆண்டரை துதித்து பாடும்போது இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது பாட்டு பாடும் பொழுது இதை நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி தேவனை துதித்து பாடலாம். நம்ம எப்போ தேவனை துதித்து பாடுறோமோ அந்த இடத்துல வெற்றி உண்டு. தேவன் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை தருவாங்க. நீங்கள் எல்லாரும் தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துங்க. சரியா? We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு உங்களோட ஃபேமிலி ப்ரேயரில் இல்லை எங்கே ப்ரேயர் போனாலும் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ஏசப்பாவோட நாம மகிமைக்காக யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆராதிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம தேவனுடைய வார்த்தையும் கேட்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஸோ இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அப்ளேஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கிறீங்க, நிறைய காரியங்களை கற்றுக்கிட்டுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். துதிக்கணும், துதி செலுத்தணும் அப்படின்னு கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, வெரி குட். ஒரு வசனம், துதி செலுத்துறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? ஒரு வசனம் இல்லை, ஒரு இன்சிடெண்ட். அது எங்கே இருக்குது அப்படின்னா யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு இன்சிடெண்ட் எழுதப்பட்டிருக்கு. எப்படி துதிச்சு அவங்க வந்து காரியத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எரிகோ அப்படின்ற ஒரு பட்டணம் இருந்துச்சு. சரியா? இஸ்ரவேல் மக்கள் வந்து கானானை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்போ போகிற வழியில் எந்தெந்த பட்டணங்கள் வந்து அவங்களுக்கு தடையாக இருந்துச்சோ அந்த பட்டணத்துக்குள்ளே போரிட்டு சண்டை போட்டு வின் பண்ணிவிட்டு அவங்க கானானை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. யாராச்சும் அவங்களுக்கு வழி விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த வழியாக போயிடுவாங்க. எங்கள் தேசத்து வழியாக நீங்கள் கடந்து போங்க அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்க. பட் சம்டைம்ஸ் இல்லை, நீங்கள் போகக்கூடாது அப்படின்லாம் யாராவது சொன்னா அப்படின்னா அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள வின் பண்ணிவிட்டு அவங்க வந்து கானானை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு, எரிகோ அப்படின்ற ஒரு பட்டணம் வந்தது. அவங்கள சண்டை போட போனோம். ஆனால் சண்டை போடுறதுக்கு தடையாக ஒரு விஷயம் என்ன நடந்தது தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய வால் இருந்தது, வால் ஆஃப் ஜெரிகோ. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த மதிலை தாண்டி அவங்களால போக முடியல. ஒரு சுவர், நீங்கள் நினைப்பீங்க வால் ஆஃப் ஜெரிகோ அப்படின்னா ஒரு சுவர் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து ஒரு மதில். அது மேலே ரதம், சேரியட் தெரியுமா, அதெல்லாம் போகுமா. அவ்வளோ பெரிய மதில். அதில் நிறையா மக்கள் வேற குடியிருந்தாங்க. குடியிருக்கிற அளவுக்கு, ஒரு வீடு இருக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அது எவ்வளோ பெரிய மதிலாக இருந்திருக்கும், வாலாக இருந்திருக்கும். ஃபோர்ட்டிஃபைட் சிட்டின்னு சொல்லுவாங்களா, அப்படியே அரணான பட்டணமாக வந்து அது இருந்துச்சு. அந்த எரிகோ அதை சுற்றி வந்து பெரிய வால்லாம் கட்டி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் எரிகோக்குள்ளே உள்ளே இருக்கிற மக்களோட நீங்கள் சண்டை போடணும், போர் செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த வாலை தாண்டணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்க கானானை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கானானுக்குள்ளே போகிறதுக்கு, அதாவது கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை அடையிறதுக்கு ஒரு தடை வருது. அதுதான் வந்து எரிகோ. அப்போ என்ன பண்ணாங்க, கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி வந்து இந்த தடையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, அவங்க எனிமீஸ் எப்படி மேற்கொள்ளணும்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. அது என்ன ஆலோசனை அப்படின்னா, நீங்கள் வந்து 7 நாள் இந்த மதிலை நீங்கள் சுற்றி வரணும். 6 நாள் நீங்கள் அமைதியாக சுற்றணும். 7ஆவது நாள் 7 தடவை சுற்றணும். 7ஆவது தடவை நீங்கள் வந்து ஆர்ப்பரித்து நீங்கள் துதிக்கணும். துதிக்கும் போது அந்த மதில் வந்து இடிஞ்சு விழும், நீங்கள் தேசத்தை வந்து பிடிப்பீங்க அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. இதே மாதிரி அவங்க செஞ்சாங்க. 7ஆவது நாள் 7ஆவது தடவை துதிக்கும் போது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த மதில் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. குட்டீஸ், நீங்கள் பாருங்களேன், நம்ம வாழ்க்கையிலும் இதே மாதிரி பிரச்சனை வரும். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்க, நம்ம ப்ராமிஸ் வச்சுருப்பாங்க.
அதை நம்ம செய்யக்கூடாதபடிக்கு நம்மளோட எனிமி நமக்கு தடை பண்ணுவான். எப்படி இஸ்ரவேல் மக்களுக்கு எரிகோ மக்கள் எனிமியாக இருந்து தடை பண்ணாங்களோ, நம்ம ஏசப்பா கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நம்மளோட எனிமி பிசாசு நம்மளை தடை பண்ணுவான். அப்போ எப்படி தடை கொண்டு வருவான்? நிறைய தடை கொண்டு வருவான். நீங்கள் அந்த தடையை பார்த்துட்டு ஐயோயோ எனக்கு இப்படி தடை வந்துருச்சே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல புலம்பிட்டு முடங்கி உட்காந்துடக்கூடாது. இல்லை எனக்கு அதுதான் ப்ராமிஸ், ஏசப்பா எனக்கு அந்த நோக்கம் வச்சுருக்குறாங்க, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு திட்டம் வச்சுருக்குறாங்க, இப்படி தடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் வேறு வழியாக போகிறேன், குறுக்கு வழியாக போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் யோசித்து நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு பிசாசு நிறையா தடைகளை கொண்டு வருவான். அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலும் தடைகளை கொண்டு வருவான். நீங்கள் என்ன பண்ணணும்? எதிரியாய் பிசாசு உங்களுக்கு தடை கொண்டு வரும்போது அந்த தடையை எப்படி மேற்கொள்ளணும்னு நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு தான் நீங்கள் துதி செலுத்தணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உடனே நீங்கள் அழுதுட்டு உட்காந்துடக்கூடாது. சோர்ந்து போய் அழுதுட்டு ஐயோ இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்துடக்கூடாது. இல்லை அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது வேறு வழி இருக்கும், நான் அதை குறுக்கு வழி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள் நல்லா படித்தேன்னா நல்ல மார்க் வாங்கி நீ பாஸ் ஆகி நீ காலேஜில் எனக்கு சாட்சியாக இருப்பா அப்படின்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஏசப்பா அப்படி ஒரு நோக்கத்தை வச்சுருக்குறாங்க அப்படின்னு வைங்களேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு நோக்கம் வச்சுருக்குறாங்க. நான் பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை படிக்க விடாதபடிக்கு தடை கொண்டு வருவான். ஃபோன் மூலமாக தடை கொண்டு வருவான். இல்லை உங்களுக்கு படிக்கல இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதபடிக்கு தடை கொண்டு வருவான். வீட்டில் பிரச்சனையை கொண்டு தடை வரும். ஐயோயோ என்னால் படித்தா தானே வாழ முடியும், இப்படி நடக்குதே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் புலம்பிடக்கூடாது. அது ஒரு விஷயம். இல்லை நான் படிக்காமல் இன்றைக்கி ஸ்கூலில் போகிறேன், எப்படியும் என் ஃப்ரெண்டு படிச்சுட்டு வந்திருப்பான், அதை பார்த்து நான் எழுதிட்டேன்னா நான் பாஸ் ஆயிடுவேன், நான் பாஸ் ஆகிட்டேன்னா நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகிட்டேன்னா நான் எப்படியும் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியிலே நீங்கள் செய்யக்கூடாது. இந்த இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படி நிறையா காரியங்களில் உங்கள் எதிரியான பிசாசு நிறையா தடைகளை கொண்டு வருவான். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிடணும், உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா வச்சிருக்கிற நன்மையை நீங்கள் இழந்து போயிடணும்னு இப்படி செய்வான். இதை நீங்கள் எப்படி மேற்கொள்ளணும் தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மனுஷங்களை பார்க்கக்கூடாது, அதை யாரையும் பார்க்கக்கூடாது, நீங்கள் துதிக்க ஆரம்பிச்சிடணும். கண்ணை மூடி உங்கள் ஓன் பிரயாசத்தை நீங்கள் எடுக்கவே கூடாது, பிரச்சனையை பார்த்து கலங்கவே கூடாது, நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கணும். துதிக்க 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 உங்களுக்கு இருக்கிற பயம், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனை எல்லாமே மறைஞ்சிருமா. அப்புறம் நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா அந்த இடத்துல கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் துதியோட இம்பார்ட்டண்ட். நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்களா, எப்போவுமே துதிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அது உங்களை பாதிக்காது. நீங்கள் வெளியே போகிறீங்களா, அப்பவும் நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எழுப்புதலுக்கும் சரி ஆண்டவரோட கிரியைகளுக்கும் சரி தடை கொண்டு வர்றதுக்கு பிசாசு நிறையா பிரச்சனைகளை கொண்டு வருவான். இப்போ நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற காரியங்களும் மாறும். சரியா? எழுப்புதலுக்கு தடையாக இருக்கிற காரியம் மாறும். இந்த உலகத்தில் ஆண்டவரோட கிரியை நடக்கக்கூடாதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற தடையும் மாறும். அதனால் எப்பவும் நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருங்க. தனியாக இருக்கும்போதும் சரி, நீங்கள் வெளியே போகும்போதும் சரி, நீங்கள் தனியாக ரோட்டில் நடந்து போகிறீங்களா, ஆண்டவரோட பேசிக்கிட்டே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே போங்க. கத்திட்டு போகணுன்னு சொல்லலை, உங்கள் மனசுக்குள்ளே தனியாக இருந்து நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே போங்க. இப்போல்லாம் ஹெட்செட் மாட்டி ஃபோனை மாட்டி பாடிக்கிட்டே நீங்கள் பாட்டு பாடிட்டு இருக்கீங்கள, ஏசப்பாவை துதிச்சு பாடுங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிசாசை மேற்கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பாக்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சொல்லுங்கள், ஏசப்பா நான் துதிக்கிறேன், இனிமேல் பிரச்சனை வந்தால் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அழ மாட்டேன், தப்பான காரியத்தை செய்ய மாட்டேன், நான் ஒவ்வொரு காரியத்தையும் துதிச்சு மேற்கொள்ள போகிறேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம சொல்லுங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், என்னை ஒப்பு கொடுங்களேன். தகப்பனே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கள். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் இனிமேல் துதிக்கணும் அப்படின்னு பிரயாசப்படுறேன்னு ஒப்பு கொடுத்துருக்குறாங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆண்டவரே உதவி செய்யுங்க, துதிக்க உதவி செய்யுங்க. பிசாசு எந்த ஒரு சோதனையை கொண்டு வந்தாலும் அதில் முடங்கி போய் விடாதபடிக்கு அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்கள துதிக்கணுன்ற அவங்க இருதயத்தில் நீங்கள் அவங்களோட பேசுங்க, அசைவாடுங்க. ஆண்டவரே, நீங்கள் அவங்கள உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆமென். ஏசப்பா இனிமேல் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் சோர்ந்து போகிற வேளையில் ஏசப்பா உங்களை ஜெபிக்க துதிக்க உதவி செய்வாங்க. புரியுதா? இன்னொரு ப்ரோக்ராமில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.
We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிங்களா? அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறவங்களா இருக்கணும். ஜூடா, உனக்கு சோஷியல் ஒர்க்னா என்னன்னு தெரியுமா? ஓ தெரியுமே. என்னெல்லாம் ஒர்க்கு? படிப்பில்லாத பசங்களுக்கு படிக்க வைக்கிறது, அதுக்கப்புறமா ட்ரெஸ் இல்லாத பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு தருது, அப்புறமா ரோட்டில் ஏதாவது குப்பை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூக்கி டஸ்ட்பினில் போடுறது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் மிஷினரிஸும் நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணி ஏசப்பாவோட அன்பை வெளிப்படுத்தினாங்க. இப்போவும் ஏசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமா என்னெல்லாம் சோஷியல் ஒர்க் நடக்குன்னு பார்க்கலாமா? ஓ பார்க்கலாமே. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. புது வாழ்வு சங்கம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அருளிய பிரதான கற்பனை இதுவாகும். கிறிஸ்தவ தொண்டு சேவை என்பது இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலித்து மனித தேவைகளை பூர்த்தி செய்வது, தனிநபர்கள் மற்றும் சமூகங்களில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதே ஆகும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் மக்களுக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். அவருடைய அன்பை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக சமுதாயத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களுக்கு உறுதுணையாக நின்று செயலாற்றுவதற்காகவே நமது சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி புது வாழ்வு சங்கம் அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டு செயலாற்றப்பட்டு வருகிறது. நமது இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சமுதாய பணி பிரிவாகிய புது வாழ்வு சங்கம் அறக்கட்டளையானது கடந்த 40 ஆண்டுகளாக தேவையுள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை அளித்து வருகிறது. நமது புது வாழ்வு சங்கம் மூலமாக இலவச மருத்துவ சேவை, கிராம முன்னேற்ற பணிகள், கணினி பயிற்சி வகுப்புகள், கல்வி நலத்திட்ட உதவிகள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர், திருநங்கையர் முன்னேற்ற பணிகள், குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், பெண்கள் முன்னேற்ற திட்டம், இயற்கை காப்போம் திட்டப்பணிகள், பேரழிவு நிவாரண பணிகள் மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு இந்த சமுதாயத்தில் பெரும் மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. ஏழை எளிய மக்களின் நலனுக்காக செயல்பட்டு வரும் நமது புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனை பல்வேறு சிறப்பு நவீன மருத்துவ வசதிகளோடு ஏழை மக்களின் பயன்பாட்டிற்கு செயல்பட்டு வருகிறது. இதன் மூலம் கிராம மக்கள் சிறப்பான சிகிச்சைகளை பெற்று பயனடைந்து வருகின்றனர். உள்ளார்ந்த கிராமங்களில் பல இலவச மருத்துவ முகாம்களை நடத்தவும் கர்த்தர் கிருபை செய்தார். மாத்திரெல்லாம் அங்கே மற்ற இடத்துலலாம் வாங்கினா ரூபா நிறையா, ஆனால் இப்போ ஃப்ரீயாக தராங்க. நல்லா கேக்கு இன்றைக்கி பார்த்தாங்க, டாக்டர் நல்லா செக் பண்ணாங்க, நல்லா பார்த்தாங்க. எனக்கு 15 நாள் மாத்திரை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 15 நாள் மாத்திரை வந்து 1400 பெறுமதி அவ்வளோ மாத்திரை. எனக்கு அவ்வளோ தூரம் கொடுத்து என்னுடைய செலவை மரியாதைக்கும் கண்ணியத்திற்குரிய ஐயா மோகன் லாசரஸும் அவங்களோட குழுவும் ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஐயா. இங்கே நல்லா பார்க்குறாங்கன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அங்கே வெளியே பார்க்குறத விட இங்கே பார்த்தா கொஞ்சம் நல்லா கேட்குது பிள்ளைக்கு. நமது புதுவாழ்வு குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக சுமார் 250 பிள்ளைகள் பராமரிக்கப்பட்டு அவர்களுடைய கல்வி, உடல் நலம், ஆன்மீகம் மற்றும் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டன. இங்கு பயிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வருடந்தோறும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மேலும் சமுதாயத்தில் நலிவுற்ற 1000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சுய தொழில் செய்ய தையல் பயிற்சியும் ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சியும் வழங்கப்படுகிறது. நமது புதுவாழ்வு அகாடமி மூலமாக நாலுமாவுடைய சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த சுமார் 500 ஏழை மாணவர்களுக்கு கணினி பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள வாலிபர்களுக்கு கபாடி பயிற்சி முகாம் மற்றும் கால்பந்து போட்டிகள் நடத்தப்பட்டு விளையாட்டு உபகரணங்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. தென்காசி மாவட்டத்தில் உள்ள நமது ஜெபமலையை மையமாக வைத்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சார்ந்த சுமார் 45 கிராமங்களில் 280 மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு குழுவாக கூடி ஜெபிக்கவும் அவர்கள் தங்கள் குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் வழிவகை செய்யப்பட்டது.
24 திறன் வளர்ப்பு மையங்கள் அமைக்கப்பட்டு தற்போது 600க்கும் அதிகமான பெண்கள் பயிற்சி பெற்று சுய தொழில் செய்து வருகின்றனர். நமது புதுவாழ்வு மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலமாக சென்னை, மதுரை மற்றும் திருச்சி மாநகரின் தெருவோரங்களில் வசிக்கும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக இரவு உணவு வழங்கப்படுகிறது. உயர்தரத்தில் தயாரிக்கப்படும் இந்த உணவை தேவையுள்ளோர் பெற்று வயிறார சாப்பிட்டு சிருஷ்டிகர்த்தரை ஸ்தோத்திரித்து வருகின்றனர். ஒரு வேளை சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ இந்த சாப்பாடு கொடுக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குது. நல்ல சாப்பாடு தராங்க, நல்ல வயிற்றுக்கான நல்ல சாப்பாடு தராங்க. அதை நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதும் கிடையாது, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்றோம். மேலும் தெருவாழ் ஏழை குழந்தைகளுக்கென சிறப்பு டியூஷன் சென்டர்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. இங்கே வந்து டியூஷன் எடுக்கிறாங்க சர்ச் மூலியமாக. நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்குது, நல்லா சொல்லித்தராங்க. அது இல்லாமல் நைட் அவங்களும் டிஃபன் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறாங்க. இங்கே வர்றதுனால எங்களுக்கு நிறைய சொல்லித்தராங்க. மேக்ஸில் டவுட்லாம் நிறைய கிளியர் பண்ணுறாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் எங்களுக்கு வந்து நல்லா சொல்லித்தராங்க. எல்லாமே பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து நான் டியூஷனாக நினைக்காம இது நான் வந்து வீடு மாதிரி நினச்சி நான் வந்து படிக்கிறேன். நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா எல்லாரும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்யூ. மதுரை மாநகரில் 12 பகுதியில் புதுவாழ்வு திறன் வளர்ச்சி மையம் செயல்பட்டு வருகிறது. இதில் தையல் மற்றும் கணினி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையில் தண்டையார்பேட்டை, பட்டினப்பாக்கம், செம்மஞ்சேரி போன்ற பின்தங்கிய பகுதிகளில் ஏழை குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான முன்னேற்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. கடைகள், ஜவுளி வியாபார பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டு பாலியல் தொழிலிலிருந்து மீண்டு வருவதற்காக முன்னேற்ற பணிகள் ஜபத்துடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நமது ஊழியர்கள் இப்பணியை நேர்த்தியாக செய்து வருகின்றனர். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை உபகரணங்களும் தர்மம் எடுப்பவர்களுக்கு வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் ஏராளமான ஏழை எளிய மக்கள் மற்றும் தெருவாழ் குழந்தைகள் பயனடைந்து வருகின்றனர். நான் டெய்லர் வேலை பார்த்துட்ருக்கேன். ஒரு கடையில் சம்பளத்தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ மோகன் ஐயா அவர்கள் எனக்கு வந்து ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க, தையல் மிஷின். அதை வச்சு என்னால் சுயமாக சம்பாதிச்சு என்னால் இந்த ஒத்த கால் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு. பல்கில் வேலை செய்கிறேன், அதனால் எனக்கு இது சைக்கிள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பெட்ரோல் வேலைங்கிறதால கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தருது. அதனால் சைக்கிளுக்கு சார்கிட்ட கேட்டிருந்தேன், சைக்கிளுக்கு எனக்கு ரெடி பண்ணி தந்தாங்க. மோகன் சாருக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி. ஐயா மோகன் சார் லாசரஸ் அவர்களால் எனக்கு ஒரு தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது வந்து ஒரு சிறு தொழில் செஞ்சு எனக்கு வாழ்க்கையில் ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்கு ஒரு பெரும் உதவியாக அவங்க தந்திருக்காங்க. அதற்காக ஐயாவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் மிக்க நன்றி. நான் வந்து ஷார்ட் அடிக்கிறது தான், நான் ஷார்ட்டு தான் அடிப்பேன். ஆனால் பிச்சை எடுத்துகிட்டு தான் நான் போயிட்டே இருப்பேன் குழந்தைகளை வச்சு. ஆனால் இப்போ ஏசாப்பனால நான் கும்பிட்றதுனால எனக்கு வந்து ஷார்ட் அடிக்க தொழிலுக்கு போகிறது எனக்கு சங்கட்டமாக இருக்குது. ஏசாப்பு நான் கும்பிட்றதுனால இப்போ எனக்கு இந்த வண்டி வந்துருச்சு, வியாபாரம் பார்க்குறேன். ஏசாப்புனால தான் நான் இப்போ கொஞ்சம் பிள்ளைங்களும் நானும் நல்லா இருக்கேன். ஏசாப்புக்கு ரொம்ப நன்றி. ஏலிம் சுத்திகரிக்கப்பட்ட இலவச குடிநீர் வழங்கும் திட்டத்தின் மூலமாக நாலுமாவடி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களைச் சார்ந்த சுமார் 600க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட இலவச குடிநீர் தினந்தோறும் வழங்கப்படவும் கர்த்தர் உதவி செய்து வருகின்றார். இந்த குடி தண்ணி இல்லாமல் நாங்கள் தேரி பக்கமாக அங்கங்கெல்லாம் அலைஞ்சோம். இப்போ இவங்க தண்ணி தந்ததுலேருந்து எங்களுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. இதே எங்களுக்கு குறைவில்லாத தண்ணியாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு நல்ல சேவையாக தெரியுது. அதில் மோகன் சார் ஐயா வந்ததுனால எங்களுக்கு இந்த தண்ணி தர்றது எவ்வளோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஏழைகளுக்காக தேவனுடைய பண்டக சாலை. ஏழை எளிய தேவ பிள்ளைகளின் அன்றாட வாழ்க்கை தேவைகளை சந்திக்கும் உன்னத நோக்கோடு ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி செயல்பட்டு வரும் ஏழைகளுக்காக தேவனுடைய பண்டக சாலை மூலமாக கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள் உணவுப் பொருட்கள், உடைகள் மற்றும் வாழ்வாதார உதவி பொருட்களை காணிக்கைகளாக படைக்கின்றனர். இந்த பொருட்கள் அனைத்தும் ஏழை மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஏராளமான ஏழை எளிய மாணவர்களின் கல்வி தேவைகளையும் நாம் வழங்கி வருகிறோம். எளிய மக்களின் வாழ்வாதார தேவைகளை சந்திக்கவும் கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். நூற்றுக்கணக்கான ஏழை பிள்ளைகளின் கல்வி செலவுகள், திருமணச் செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு நலத்திட்ட பணிகளை நமது புதுவாழ்வு சங்கத்தின் மூலம் செய்து வருகிறோம். வரும் நாட்களில் நமது புதுவாழ்வு மறுசீரமைப்பு திட்டத்தை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விரிவுபடுத்த ஜெபித்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம்.
மேலும் இன்னும் அதிகமான ஏழை மக்களுக்கு கல்வி, மருத்துவம் மற்றும் வாழ்வாதார உதவிகள் செய்ய தீர்மானித்து உள்ளோம். வாருங்கள், தன்னலம் கருதாமல் நம்மை சுற்றி வாழும் ஜனங்களுக்கு நம்மால் இயன்ற சமுதாய பணிகளை நிறைவேற்றி சக மனிதருக்கு உதவிக்கரம் நீட்டி கர்த்தர் நமக்கு கொடுத்த இறை கட்டளையை நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்கள் உள்ளங்களில் ஏவுவாரானால் தொடர்ந்து இவ்வூழியத்தை உங்கள் விலையேறப்பட்ட ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் தாங்க முன் வாருங்கள். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய விவரம்: எங்கள் வங்கி விவரம், அக்கவுண்ட் நேம் நியூ லைஃப் சொசைட்டி, அக்கவுண்ட் நம்பர் 05410710400513, பேங்க் நேம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், பிரான்ச் பிரகாசபுரம், நாசரேத், IFSC கோட் TMBL 000054. UPI ID மூலம் பணம் அனுப்ப UPI ID New Life SOC@SBI for foreign contributions +918903835315. மணி ஆர்டர் மூலமாகவோ அல்லது செக் அல்லது டிடி மூலமாகவோ அனுப்ப விரும்பினால் நியூ லைஃப் சொசைட்டி என்ற பெயரில் அனுப்பவும். ஆன்லைன் மூலமாகவும் நன்கொடைகள் அனுப்பலாம். www.newlifesociety.in. உங்கள் நன்கொடைகளுக்கு ATG வருமான வரி விலக்கு உண்டு. எங்கள் முகவரி நியூ லைஃப் சொசைட்டி, 4 மாவடி, பின்கோட் 628211. இமெயில் accounts@newlifesociety.in. மேலும் விவரங்களுக்கு +918903835315 மற்றும் +919842735305. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுங்க. ஏசப்போட அன்பை வெளிக்காட்டுங்க. நம்ம சோஷியல் ஒர்க் மக்களுக்கு பண்றது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கவும் செய்யணும். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம். Over to prayer time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒவ்வொரு மாதமும் நம்ம அப்ளைஸில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அமைச்சகத்துக்காக நம்ம செபித்து கொண்டு இருக்கோம் இல்லையா? இந்த நாளிலும் ஒரு அமைச்சகத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? சுரங்க அமைச்சகம். சுரங்க அமைச்சகம் என்பது இந்திய அரசின் அமைச்சகங்களில் ஒன்றாகும். இந்தியாவில் சுரங்கங்கள் தொடர்பான சட்டங்களை உருவாக்குவதற்கும் நிர்வாகத்திற்கும் முதன்மை அமைப்பாக இந்த அமைச்சகம் செயல்படுகிறது. இந்த அமைச்சகத்தின் பொறுப்பு உலோகவியலில் பயன்படுத்தப்படும் கனிமங்களை ஆய்வு செய்வதே ஆகும். இந்த அமைச்சகத்தின் செயல்பாடு: சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறைகள் சட்டம் 1957 MMDR சட்டம் நிர்வாகத்திற்காக அலுமினியம், தாமிரம், துத்தநாகம், ஈயத்தங்கம், நிக்கல் போன்ற இரும்பல்லாத உலோகங்களையும் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி போன்றவைகளை சுரங்கங்களில் தோண்டப்படுவதே ஆகும். அமைச்சகத்தின் முதன்மை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி மற்றும் இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே அவர்கள். மேலும் இவ்வமைச்சகத்தின் கீழ் இயற்கை எரிவாயு, பெட்ரோலியம் ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இப்போ நாம செபிக்க போறோம். இந்த அமைச்சகத்தின் அமைச்சர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் இவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்தவர்களாக சிறப்பாக செயல்பட செபிக்க போகிறோம். இவ்வமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தலைமை, துணை அலுவலகம், பொதுத்துறை நிறுவனங்கள், தன்னாட்சி அமைப்புகள் சரிவர இயங்க ஜெபிக்கணும். இந்த துறையில் அரசாங்கம் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வாய்க்கவும், இத்துறையின் மூலம் இந்திய தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா குட்டீஸ்?
ஓகே குட்டீஸ், நீங்கள் எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம முக்கியமாக சுரங்கத்துறை அமைச்சகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, எல்லாம் இருக்கிற இடங்கள்ல முழங்கால் படிட்டு கொள்ளலாமா? எல்லாம் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. ஏசப்பா முன்பாக நம்ம தாழ்த்தி நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா, சுரங்கத்துறை அமைச்சகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த வளத்துக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அதில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நீங்கள் பயன்படுத்துங்க. தேவ ஞானம் உங்களுக்கு உண்டாகட்டும் ஏசப்பா. சுரங்கத்துறையில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லி எல்லாம் நம்ம பீட்டரோடு இணைந்து ஜெபிப்போமா? அன்புல ஏசப்பா, ஏசப்பா இந்த நாள் தாங்கக்கா நன்றி ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கு நீங்கள் எங்களுக்கு தந்த சுரங்கத்துறைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இதில் பொறுப்பாக இருக்கிற எல்லா அமைச்சர் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களுக்குலாம் நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. அதில் வேலை பார்க்குறவங்களும் எல்லோரும் நீங்களே ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க பாதுகாப்பாக நான் வேலை செய்ய உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இல்லை தங்க வெள்ளி அறையா எடுக்காங்க ஏசப்பா. இங்கே தந்ததுக்காக எங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் அவங்க கையின் பிரயாசத்தை நீங்களே ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்களே அவங்க குடும்பத்தை நீங்களே பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. அதுக்கு பொறுப்பாக இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. நீங்களே அவங்க கூட வந்து நீங்களே அவங்கள வழி நடத்துங்க ஏசப்பா. இப்போ நீங்கள் அப்படியே ஜெபக்கா நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டு சீக்கிரம் பல் தரப்பா நன்றி. நீங்கள் பெரிய ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே குட்டீஸ், எல்லாம் ரொம்ப சூப்பராக ப்ரேயர் பண்ணிங்க. கட்டாயம் ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்டு சுரங்கத்துறை அமைச்சகத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ ஆண்டவர் ஏசப்பா வந்து நம்ம மோகனங்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஏசப்பா, நீங்கள் கொடுத்த தரிசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லி எல்லாரும் ஜெபிங்க. அன்பின் தகப்பனே, அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் மோகனங்களுக்கு கொடுத்த இந்த தரிசனத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. 10 கோடி சிறுவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் ஏசப்பா. அதுலேயும் ஆண்டவரே 1 கோடி சிறுவர்களை உமக்கு ஆயதாயப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் இயேசுவுக்காக எழும்பணும் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவங்க பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். கடைசி காலத்தில் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள்னு சொன்னது போல ஆண்டவரே நீங்கள் அந்த பிள்ளைகளை அப்படியாய் மாற்றுங்க ஆண்டவரே. அவர்களை எழுப்புதல் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. இந்த தரிசனத்தில் ஓடக்கூடிய கிருபைகளை உண்டாகட்டும் ஆண்டவரே. அங்கிளை நீங்கள் பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் செய்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. பேஸ்வின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஜெபிச்ச ஜெபத்தை ஏசப்பா கேட்டிருக்காங்க. கட்டாயம் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். God bless you. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தினமும் நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம தேசத்தை ஆசீர்வதிப்பாங்க. சரி க்ளோரி, அடுத்து என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம்? இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஷார்ட்ஸ் பார்க்கலாமா? Over to shorts. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. என்ன இவன் இன்னும் ஆளை காணும் போலையே. வாடா, வா வா வா. நான் உன்னை எப்போ வர சொன்ன? நீ எப்போ வந்திருக்க? அண்ணே, ட்ரெஸ் எடுக்க போயிட்டேண்ணே. டேய், ட்ரெஸ் எடுக்க காலையில போனேன். இப்போ வரைக்குமா எடுத்துக்கிட்டு இருந்த? ஆமாண்ணே, காலையில போயிட்டு இப்போதானே வரேன். டேய், காலையில இருந்து இவ்வளோ நேரமாடா ஒரு ட்ரெஸ் எடுக்க போற? ஆமாண்ணே, என்ன வாங்கினாலும் பெஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் தான் நான் வாங்குவேன். இங்க பாருங்க, ஷூ கூட பெஸ்ட்டாக தான் வாங்குவேன். இந்த வாட்ச் என்ன வாங்கினாலும் பெஸ்ட்டாக தான் நான் வாங்குவேன். சாப்பிட்ற சாப்பாடு கூட பெஸ்ட்டா பர்ஃபெக்டாக தான் நான் சாப்பிடுவேன். சரி, நாம ஜபத்துக்கு போகணும்னு சொன்னேன்ல, இவ்வளோ லேட்டா வர? அண்ணே, ப்ரேயருக்கு தானே, எப்பவும் நம்ம தான் ப்ரேயர் பண்றோம், போய்க்கலாண்ணே. டேய், நீயே ஒரு பொருள் வாங்கணும்னாலே பெஸ்ட்டாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கணும்னு நினைக்கிற. அப்ப ஏசப்பாவும் நம்ம கிட்ட பெஸ்டையும் பர்ஃபெக்டையும் எதிர்பார்க்கிறாரு இல்லடா. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குடா, நாம பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்து கிருபையை பற்றிக்கொள்ள கடவும் சொல்லிட்டு எபிரேயர் 12:25 சொல்லப்பட்டிருக்கு. இத பாரு, நாம எல்லாத்துலயும் பெஸ்ட்டா பாக்குறோம், நல்லதுதான். அதை விட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெஸ்ட்டாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கும்போது தான் ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஒரு தக்காளி வாங்கினாலோ ஒரு கத்திரிக்காய் வாங்கினாலோ அல்லது எதை வாங்கினாலும் நம்ம பெஸ்ட்டாக தான் வாங்கணும்.
அப்போ ஏசப்பாவும் பெஸ்டையும் பெர்ஃபெக்டையும் தானே யூஸ் பண்ணுவாரு. அப்போ நாம என்ன வேலை செஞ்சாலும் பெஸ்டாவும் பெர்ஃபெக்டாவும் செய்யும் போதுதான் ஏசப்பா ஆசீர்வதிப்பாரு. சரியா? சரிண்ணா. அப்ப போயிட்டு கர்த்தருடைய விஷயத்துல இன்னும் பெஸ்டாவும் பெர்ஃபெக்டாவும் இருப்பேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ஷார்ட்ஸ் பாத்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், துதினாலே ஏசப்பாவை ஆராதிக்கிறது தான். ஏசப்பாக்கு அவரை துதிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப நம்ம ஏசப்பாவை துதிக்க போறோம். worship time. Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். இந்த அப்ளேஸ் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் எல்லா ப்ரோக்ராமே பார்த்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, அப்படி தானே? இப்போ கூட நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட்குள்ளே வந்திருக்கிறோம். நம்ம ஏசப்பாவை கொஞ்சம் நேரம் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்ப்பீங்களா? அப்பா, நீர் எத்தனை நல்லவர். ஏசப்பா செய்த நன்மையை நினைப்போமா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் போதிலும் ஆண்டவர் எத்தனையோ பேரால் ஒதுக்கப்பட்ட, யாருமே அறியாத நம்மளை, எத்தனையோ பேரால் தூக்கி எறியப்பட்ட நம்மளை, எத்தனையோ பேர் வேஸ்ட்டுன்னு சொல்லி தள்ளன நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல ஆண்டவர் நம்மளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறாருல்ல, அதை நினைச்சு ஏசப்பாவை நோக்கி பார்ப்பீங்களா? அப்பா, உங்களுடைய அழகான கண்கள் என்னை கண்டது ஆண்டவரே. எத்தனையோ பேர் இருக்கும் போதிலும் நீங்கள் என்ன தெரிஞ்சு கொண்டீங்கப்பா. அந்த அன்புக்காக நன்றின்னு சொல்லி ஏசப்பாவை பார்த்து அப்படி இருதயத்தின் ஆழத்துலேருந்து துதிக்கலாமா? நன்றி அப்பா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுவோம், அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத, யாரும் அறியாத என்னை அப்பா நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. நீங்க சொல்வீங்களா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே இயேசுவே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் அப்பா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ். தூக்கி எறியப்பட்ட என்னை நாமே வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை நீர் வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்பா முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லும், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான அப்படியே இயேசுப்பாவை பார்த்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னை கண்டது அப்பா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி அப்பா. உடைய
அழகான கண்கள் எங்களை கண்டது. முடிந்தது என்று நினைத்த எங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வைத்தீங்க. இதுவரைக்கும் நடத்தி வரீங்க. உடைய கிருபை ஒரு நாள் எங்களை விட்டு விலகவே இல்லைப்பா. எங்களை அப்படியே உடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாதப்பா. உடைய பிரசனம், உடைய கிருபை, உடைய வழி நடத்துதல் எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஏசப்பாவை துதிச்சு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஏசப்பாவும் நம்முடைய துதிகள் மூலமாக மகிமைப்பட்டிருப்பாங்க. ஓகே, அடுத்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட்குள்ளே போகிறோம். ஓவர் டு அனௌன்ஸ்மெண்ட். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம் மூலமா உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ இன்றைக்கும் இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம் மூலமா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்றதை நான் உங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இன்றைக்கும் நான் 5 கொஷனோட உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்கள் எல்லா குட்டீஸும் இந்த 5 கொஷனை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இப்போ நான் கொஷனை கேட்க போகிறேன். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின், தெய்வ ஆலயத்திற்கு போகும் பொழுது எதை காத்துக்கொள்ள வேண்டும்? நான் திரும்பியும் சொல்லுறேன், கவனமா கேளுங்க. தேவ ஆலயத்துக்கு போகும் பொழுது எதை காத்துக்கொள்ள வேண்டும்? ஆப்ஷன் ஏ வழியை, ஆப்ஷன் பி நடையை, ஆப்ஷன் சி பாதையை, ஆப்ஷன் டி நம்மை. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினை பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ், ரெடியா இருக்கீங்களா? செகண்ட் கொஸ்டின், வார்த்தைகளின் திரட்சியினால் என்ன சத்தம் பிறக்கும்? நான் திரும்பியும் கேட்குறேன், வார்த்தைகளின் திரட்சியினால் என்ன சத்தம் பிறக்கும்? ஆப்ஷன் ஏ செவிடனுடைய, ஆப்ஷன் பி மூடனுடைய, ஆப்ஷன் சி மகனுடைய, ஆப்ஷன் டி குருடனுடைய. இப்போ நான் 3வது கொஸ்டினை வாசிக்க போறேன். வேலையை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் டேஷ் இன்பமாயிருக்கும். திரும்பியும் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் டேஷ் இன்பமாயிருக்கும். ஆப்ஷன் ஏ நித்திரை, ஆப்ஷன் பி உறக்கம், ஆப்ஷன் சி தூக்கம், ஆப்ஷன் டி வேலை. இப்போ நான் 4th கொஸ்டின் வாசிக்க போறேன். எல்லாம் கவனமா கேக்குறீங்களா குட்டீஸ்? மாயையாய் தோன்றி எதில் மறைந்து போய் விடுகிறது? நான் திரும்பியும் கேட்கிறேன், மாயையாய் தோன்றி எதில் மறைந்து போய் விடுகிறது? ஆப்ஷன் ஏ ஒளியிலே, ஆப்ஷன் பி வெளிச்சத்திலே, ஆப்ஷன் சி இருளிலே, ஆப்ஷன் டி பகலிலே. குட்டீஸ், இப்போ லாஸ்டா நான் 5th கொஸ்டின் கேட்க போறேன். நல்லா கவனமா கேளுங்க. 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் எதை காண்பதில்லை? நான் திரும்பியும் கேட்கிறேன், 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் எதை காண்பதில்லை? ஆப்ஷன் ஏ தீமையை, ஆப்ஷன் பி நன்மையை, ஆப்ஷன் சி நஷ்டத்தை, ஆப்ஷன் டி லாபத்தை. குட்டீஸ், இப்போ நம்ம 5 கொஸ்டினை நாங்கள் வாசிச்சிருக்கோம். 5 கொஸ்டினை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஆன்சர்ஸை அனுப்புங்க குட்டீஸ். ஓகேவா குட்டீஸ்? இப்போ நம்ம அடுத்த மாதத்துக்கான போர்ஷன் என்னென்னு தெரியணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கள? பிரசங்கி 7 8வது அதிகாரம். திரும்பியும் சொல்லல, கவனமாக கேளுங்க. பிரசங்கி 7வது அதிகாரம், அப்புறம் 8வது அதிகாரம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட் போறோம். இப்போ உங்களுக்காக ஆக்ஷன் டீம் ரெடியா இருக்காங்க. நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா குட்டீஸ்? ஓவர் டு ஆக்ஷன் சாங். Soldiers of Jesus Christ, sold out for Jesus Christ. We are the soldiers of Jesus Christ. We will arise for God. We will ablaze for God. We will anchor in God. We will do anything for God. Arise for God. Ablaze for God. Anchor in God.
ஓகே குட்டீஸ், என்ன ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? நிறைய பேர் குவிஸ்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்க போல். எஸ், வெரி குட். நிறைய பேர் வின் பண்ணியிருந்தீங்க. வின்னர்ஸ்க்கெல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய பேர் அந்த குவிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள், ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கும் வின் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே குட்டீஸ், இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு சாங் பாடி இந்த ப்ரோக்ராமை எண்ட் பண்ண போகிறோம். பி லைக் ஜீசஸ் அந்த சாங்கை மறுபடியும் நம்ம சேர்ந்து ஆக்ஷனோட பண்ணலாமா? வித் மியூசிக். ஜபத்தில் வல்லமை இருந்தது, கரத்தில் அற்புதம் இருந்தது. ஜபத்தில் வல்லமை இருந்தது, கரத்தில் அற்புதம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவர் அன்பிலே அனுதினமும் மூழ்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. பரிசுத்தம் இருந்தது. நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். நீயும் நானும் அவரை போல மாறணும், அவரை போல பொறுமையாக இருக்கணும். Be like Jesus, be like Jesus, be like Jesus every day. Be like Jesus, like Jesus, be like Jesus every day. Oh, 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 வாவ் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணீங்க. இதோட இந்த அப்ளேஸ் ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது. இன்னொரு அப்ளேஸ் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.